ஃப்ரெண்ட்ஸ், கடலைப்பருப்பு முள்ளங்கி போட்டு இந்த மாதிரி ஒன் டைம் குழம்பு வச்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு கடலைப்பருப்பு நீங்கள் ஆல்ரெடி ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு முடி தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் கடலை, சோம்பு, பட்டை, கசகசா, பச்சை மிளகா போட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டுட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி இதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1/4 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை போட்டுடுங்க. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதில் போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி, இப்போ பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ உப்பு கொஞ்சமாக போட்டு வதக்குனீங்கன்னா சீக்கிரம் வதங்கி வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையானது குழம்பு மிளகாய் போட்டு 2 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் போட்டுட்டு முள்ளங்கி போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பையும் அதில் போட்டுட்டு தண்ணியோட ஊற்றிட்டு இப்போ அரைச்சி வச்ச மசாலாவும் போட்டுட்டு மூடி வச்சு உப்பு தேவையான அளவு பார்த்து போட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இறக்கி பாருங்கள். கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா வேறு லெவல் குழம்பு டேஸ்ட் சூப்பராக.